அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் ரிதன்யா மரணத்தின் அதிர்ச்சி இன்னும் விலகவில்லை. காவல்துறை, நீதித்துறை மற்றும் அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு எனது மகளின் இறப்புக்கு நீதி வழங்க வேண்டும், நீதி கிடைக்கும் வரை எனது சட்ட போராட்டம் தொடரும் என்றும் கண்ணீருடன் தொடர்ந்து சொல்லி வருகிறார் ரிதன்யாவுடைய தந்தை. ரிதன்யாவுடைய தற்கொலை வழக்கு தொடர்பான நீதிமன்றம் விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் புதிய ஆதாரத்துடன் ரிதன்யாவுடைய கணவரான கவின்குமார் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இதனால் இந்த விவகாரத்தில் தற்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் அண்ணாதுரை என்பவரின் மகள்தான் ரிதன்யா. இவருடைய தற்கொலையானது நாட்டையே உலுக்கி எடுத்து விட்டது. 27 வயதான ரிதன்யா திருமணமாகி 78வது நாளில் வரதட்சணை கொடுமையால் ஆடியோ வெளியிட்டு விஷம் குடித்து தற்கொலையும் செய்து கொண்டார். இந்த வழக்கில் ரிதன்யாவின் கணவரான கவின்குமார், மாமனரான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைத்தனர். பிறகு கைதானவர்கள் ஜாமீன் கேட்டதை அடுத்து கைது செய்யப்பட்ட கவின்குமார் மற்றும் அவரது பெற்றோருக்கு நீதிமன்றமும் ஜாமீனும் வழங்கியது. பிறகு ரிதன்யாவின் கணவரான கவின்குமார் சென்னை ஹைகோர்ட்டில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஜாமீன் பெறப்பட்டு வீடு திரும்பிய போது வீட்டில் ரிதன்யாவின் 2 செல்போன்களை கண்டெடுத்ததாகவும் அந்த செல்போன்களை ஆய்வு செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதியான சதீஷ்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கவின்குமார் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் ரிதன்யாவின் 2 செல்போன்களை ஆய்வு செய்ய போலீசார் மறுத்துவிட்டனர் எனவும், திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என ரிதன்யா தன்னுடைய தோழிகளிடம் பேசிய ஆடியோ ஆதாரங்கள் அந்த செல்போனில் இருக்கிறது எனவும் கவின்குமார் தரப்பில் வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. உடனே இதற்கு பதிலளித்த காவல்துறையோ ரிதன்யாவின் செல்போன்களை புலன் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ரிதன்யாவின் 2 செல்போன்களையும் தடவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவானது ரிதன்யாவின் வழக்கில் தற்போது பரபரப்பை அதிகரித்தும் உள்ளது. இதற்கு முன்னதாக உயிரிழந்த ரிதன்யா 3 சிம் கார்டை பயன்படுத்தி வந்ததாக சோசியல் மீடியாவில் தகவலும் பரவின. இது குறித்து விசாரித்த போதுதான் ஏற்கனவே ஒரு செல்போனை பயன்படுத்தி வந்த ரிதன்யா கவினுடன் நிச்சயதார்த்தம் முடிந்ததுமே கவினுடன் பேசுவதற்காக 2வதாக புதிய சிம் கார்டையும் வாங்கினாராம். பிறகு பெண்களுக்காகவே அவர் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நடத்தி வந்துள்ளார். இதற்காக பலருக்கும் ஆன்லைனில் கிளாஸ் நடத்த வேண்டியது இருந்ததாலும் அது தொடர்பான விளம்பரங்களை செய்ய வேண்டியிருந்ததாலும் 3வதாக சிம் கார்டை தன்னுடைய பிஸ்னஸ்க்காக ரிதன்யா வாங்கி பயன்படுத்தி வந்ததாக அந்த செய்திகளும் சமூக ஊடகங்களில் அதன் பிறகு வெளியானது. அதேபோல ரிதன்யா கல்லூரியில் படிக்கும்போதே ஒருவரை காதலித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. தற்போது இந்த செல்போன் ஆய்வு செய்யப்பட உள்ளதால் அது குறித்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.